வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள். ஒருவன் இருந்தான். அவன் நண்பர்களிடம் ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள், நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டான். ஆனால் யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. இவன் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு முடிவு எடுத்தான். கடவுளிடமே ஒரு கடிதம் போட்டு கேட்கலாம் என்று. சரி என்று ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அந்த கார்டில், அன்புள்ள கடவுளுக்கு வணக்கம், எனக்கு யாருமே உதவி செய்ய மறுக்கிறார்கள், நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதுபோல ஒரு சிறிய தொழில் செய்ய உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று இப்படிக்கு அப்படின்னு அவன் கையெழுத்து போட்டு அந்த கார்டை எழுதிவிட்டு அதில் அட்ரஸ் எழுத வேண்டும் அல்லவா. உடனே கார்டை திருப்பி அட்ரஸ் எழுதினான். டு உயர்திரு கடவுள் அவர்களுக்கு. கீழே என்னவென்று எழுதுவதென்று ஒன்றும் புரியவில்லை. உடனே என்ன பண்ணா, போஸ்ட் மாஸ்டருக்கு எல்லாம் தெரியும் அல்லவா. உடனே கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் என்று எழுதி அண்ணாமலை நகர், சிதம்பரம் என்று எழுதிவிட்டான். சரி என்று போஸ்ட் செய்தாச்சு. கடிதம் போன உடனே அங்கே போஸ்ட் மாஸ்டர் இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு, பாவம், யாரோ ஒருவன் இப்படி மிகவும் வருத்தமான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் எழுதியிருக்கிறான் போல் என்று, பாவம், நல்ல உள்ளம் கொண்டவர் அவர். சரி என்று அவருடைய அலுவலகத்தில் இப்படி ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார், அதனால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்று அங்கிருந்து அவருடைய அலுவலகத்தில் அவருடைய நண்பர்களிடம் ஒரு 10, 50, 100 என சேர்த்து மொத்தமாக ஒரு 950 ரூபாய் சேர்த்து விட்டார். சேர்ந்த தொகையை அவனுடைய முகவரிக்கு போஸ்ட் மாஸ்டர் அவருடைய செலவிலே, மணி ஆர்டர் செலவிலே அனுப்பி வைத்து விட்டார். உடனே அவனுக்கு அந்த பணம் கிடைத்து விட்டது. உடனே அவன் அந்த கடவுளுக்கு நன்றி கடிதம் எழுதுகிறான். கடவுள் அவர்களுக்கு, அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தருகிறேன் என்றான். என்ன என்றால், போஸ்ட் மாஸ்டர் மூலம் நீங்கள் பணம் அனுப்பியிருந்தீர்கள், அந்த பணம் எனக்கு வந்துவிட்டது, இனிமேல் அவர் மூலம் அனுப்பாதீர்கள். ஏனென்றால் அவர் ஒரு 50 ரூபாயை கமிஷன் எடுத்துக்கொண்டு விட்டார், அதனால் நீங்கள் இனிமேல் அவர் மூலம் பணத்தை அனுப்பாதீர்கள் என்றான். யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது அவர் பாவம் என்று அவர் ஏதோ அலுவலகத்தில் தயார் செய்து பணத்தை அனுப்பி வைத்தார், இவன் உடனே அவர் கமிஷன் எடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டார். இப்படியாக இது ஒரு நகைச்சுவையான பதிவு என்றாலும் கூட சில விஷயங்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. என்னவென்றால், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடியவர்களை இதுபோல ஏதேனும் ஒரு செயலால் அல்லது ஒரு வார்த்தைகளால் அலட்சியம் செய்யும் பொழுது, இவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும். இதுபோன்ற சில அவர்களுடைய சிந்தனையை, உணர்வை காயப்படுத்தும் பொழுது, அலட்சியம் செய்யும் பொழுது, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் கூட இல்லாமல் போய்விடக்கூட நேரிடும். ஒரு சில மனிதர்கள் தான் இந்த காலகட்டத்தில் இதுபோல உதவி செய்ய வேண்டும், நல்ல உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும், இதுபோல கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழல்களை நாம் புரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் நல்ல உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். நன்றி, வணக்கம்.